ஏழை 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 அவங்க மட்டும் தான் வந்து குளிக்கணும் போல. அது பிபிஎஃப் எப்படி இருக்கு ரோடு? வேற லெவல். நம்ம ஜாலியா இருப்போம். தப்பான வழியில் போயிட்டோங்க. பாருங்க கொஞ்சம் ஸ்லிப்பான கீழே வந்துடும். தயவு செஞ்சு தனியாக யாரும் வந்துடுவாங்க. அம்மா பாருங்க. வண்டி எடுக்க மட்டும் போன. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா காட்டேரி நீர்வீழ்ச்சி. அது எங்கே இருக்குன்னா கோத்தகிரிக்கு ஒரு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு முன்னாடி இன்னொரு லெஃப்ட் திரும்பினோம்னா அங்கே ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி காட்டேரி வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. அங்கே வந்திருக்கோம். இங்கேருந்து நம்ம வந்து ஃபுல்லாக இந்த ஃபால்ஸ் எப்படி போகணும், என்ன எங்கிட்டலாம் பார்த்து போகணும் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும் பிஃபீஃபு. இல்லைன்னா கொஞ்சம் மாறினாலும் வேறு எங்கிட்ட போயிருக்கேன். ஏன்னா நானே ஒரு இடத்துல மாறி போயிட்டேன். ஏன்னா இதை வந்து ஃபுல்லாக கொஞ்சம் ஆஃப் ரோடு மாதிரி தான் இருக்குது. நிப்பாட்டி நடந்து தான் போகிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். எங்கிட்ட போனீங்கன்னா மாட்டிக்குவீங்க. அதுவும் முக்கியமான விஷயம் வந்து இது ஒரு ரெஸ்ட்ரிக்டான ஃபால்ஸு. ஸோ எப்படி போனேன்னு ஃபுல்லாக சொல்கிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா போகிறப்போ ஒரு பாட்டி மாற்றி சொல்லிடுச்சு. ஸோ அங்கே போயிட்டு திருப்பி வந்து வரப்போ வந்து வேறு பாதையில் வந்திருக்கோம். ஸோ நல்லா ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு நல்லா புரியும் எப்படி போகிறது என்னென்னு. போகிறப்ப கொஞ்சம் கஷ்டமான ரோட்டில் போயிருந்தால் வரப்போ கொஞ்சம் ஈஸியாக வர மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் வரப்போ வழியில் நீங்கள் வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். பாய் பிபிஎஃப். அப்படியே கண்டினியூ பண்ணலாம் வாங்க. பட் போமா 5 கிலோமீட்டர் காடுது. போமா அப்படி வேற வந்தாச்சு. போய் பார்த்துட்டு வரும். ஓகேவா? என்ன ஃபர்ஸ்ட் பேர் கத்ரீனி வாட்டர் ஃபால்ஸ் தான் போயிட்டு வருவோம். அப்படியே வந்துட்டு கீ ரோட்டில் போகணும். நேரம் கரெக்ட் இதே ரோடு தான். அடுத்த ரோடு போட முடியாது வச்சிருக்காங்க போல. கத்ரீனி நீர்வீழ்ச்சி 5.2 கிலோமீட்டர். Sorry, understood. எங்கே போகிறோம்னா கத்ரீனி வாட்டர் ஃபால்ஸ் போகிறோம். பிபிஎஃப் குளிக்கலாம் போல். சும்மா போயிட்டு அப்படியே வரும். எப்படி இருக்குங்க ரோடு? ரொம்ப ஸ்லோப்பாக இருக்குங்க. ஆனால் நல்லா இருக்கு. வேற லெவல். நம்ம ஜாலியா இருப்போம். நல்லா இருக்குங்க. கேர்ஃபுல்லாக ஓட்டணும். ரோட்டெல்லாம் பார்த்து ஓட்டணும். விளையாடுறப்ப ஸ்கிட் ஆகிட்டு
இப்போ எங்கிட்ட அங்கிட்ட அந்த மாற்றி போகிறோம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மாற்றி தான் போகிறோம். கொஞ்சம் மாற்றி மணக்குதுங்க. டீ ஸ்மெல்லு, டீ தூள் ஸ்மெல்லு வேற லெவலில். இப்போ ஃபேக்ட்ரி போகுது, வேற லெவலில் இருக்குங்க ரோடு. ஃபால்ஸுக்கு வரையும் வரல, இந்த ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காண்டி வச்சுக்கிட்டு வாங்க. சூப்பராக இருக்கு. வேற சாரிங்க. பயப்படாத அண்ணன் இருக்கேன் கலையா. யாருக்குடா பயப்படணும்? நீ தான்டா பயப்படணும். எனக்கு ஒண்ணுனாலும் உனக்கு தான் செலவு, உனக்கு ஒண்ணுனாலும் உனக்கு தான் செலவு. அப்படிதான்டா சொல்ற காளையா. என்ன அந்த ஃபால்ஸ்க்கு போயிட்டு வரான்னு நினைக்கிறேன். ஆனா அந்த ரோட்ல ஹெவி டிராஃபிக் வச்சு என்ன ஆகுறது ஒன்றும் நம்ம டிக்கெட். ஓகே, அந்த டேர்னிங்ஸு நம்ம 2-3 ரோடு தெரியாமல் மேப்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அந்த இடத்துல இல்லாமல் கொஞ்சம் ரிஸ்க் தான். ரிஸ்க் இல்லை, டிராஃபிக் அதிகமாகிடும். மிஸ்டர் வருதுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். கீழே இறங்க இறங்க மிஸ்ட் கூடிக்கிட்டே இருக்கு. சூப்பருங்க. மேலே ஏறுறப்பதான் ஏழை 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 மிஸ்ட் கூடுங்க. கீழே இறங்குறப்ப கூடுது. வேற லெவல் வேற லெவல். இதுல போய் குளிச்சா நல்லா இருக்குங்க. 2 kilometers only Catrini waterfalls. எனக்கு இது பாயில சரியா வர மாட்டேங்குது. ஃபால்ஸ் பேரு எல்லாம் இங்கிலீஷ்காரங்க பேரா இருக்கும் போது அவங்க தானே வாண்டாங்க. அப்ப அப்படியே வச்சுட்டு கேத்தர்னி. அவங்க வந்து இங்கதான் குளிப்பாங்கன்னு தெரியல. எதுவும் மகாராணியா இருப்பாங்க போல, இங்க வந்து குளிப்பாங்க போல. அவங்க மட்டும் தான் வந்து குளிக்கணும் போல, அதனால அவங்க பேரே வச்சுட்டாங்க போல அப்படின்னு நினைக்கிறேன். இது உண்மை இல்லைங்க, ஜஸ்ட் நான் சும்மா சொல்றேன். கேத்ரணி வாட்டர் ஃபால்ஸ் பாருங்க, ரோட பாருங்க. Careful, careful. அங்க பாருங்க, இங்க பாருங்க, வேற லெவல் இந்த ரோடு. நல்ல வேலை வந்தோம், இல்லைன்னா என்ன ஆகிறது எக்ஸ்பிளைன் பண்ணாம போயிருப்போம். பிபிஎஃப் எப்படி இருக்கு ரோடு? வேற லெவலா? பரவாயில்ல, நல்லா போட்டிருக்காங்க ரோடு. எங்கிட்ட சூப்பரா இருக்கு. இன்னும் ஒரே கிலோமீட்டர் தான். இந்த வீட பாருங்க, வேற லெவல்ல இருக்கு. இந்த வீட்டு சுத்த சூப்பரா வச்சிருக்காங்க. ரெஸ்டாரண்ட் இருக்கு. பிபிஎஃப் லைஃப்ல ஒரு தடவையா இங்கிட்டலாம் வந்துருங்க, வந்துட்டு போங்க ஜாலியா. வேற லெவல்ல இருக்குங்க. பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க. சாரா நம்ம உனக்கு சாப்பிடத்தான் தவக்கலை சாப்பிட்டு இருக்கு. போல பாருங்க.
ஐயோ சாரிங்க, நான் ஓட்டக்கூடாது. அப்புறம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ரிட்டர்ன் வேலை ஏறுறப்ப எப்படி இருக்குமோ அதுக்கு தான் எதிர்பார்க்குறேன். போனே ரிட்டர்ன் ஆயிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா குளிக்க போகிறதில்ல பிபிஎஃப், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. டக்குன்னு போயிட்டு ஓட்டிட்டு வந்துடும். வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு, பெட்ரோல் நீ வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்தாச்சு. இதுக்கு மேலே ஒரு ஊரே இருக்குங்க. உதவிக்கு 36, தொட்டப்பேட்டை 32, அரவேணும், கோத்தகிரிக்கு இன்னும் 10 கிலோமீட்டர். கரெக்ட் தான். நான் பார்க்கிங் போல. இது ஃபால்ஸுக்கு இன்னும் உள்ள போகணும் போல. ஃபால்ஸுக்கு நம்ம தூரம் போகணும் போல. நீர்வீழ்ச்சி செல்லும் போது குளிப்பதும் முற்றிலும் தடை செய்யப்பட்டது. ஏற்கனவே பல உயிர்களை பழிவாங்கி பகுதி. எனவே இந்த பகுதிக்குள் செல்வோர் மீது கடும் குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும். இது என்ன தமிழ்நாடு ஃபாரஸ்ட் இப்படி போட்டிருக்கு? நோ என்ட்ரி. படி ஃபால்ஸ் அந்த பக்கம் இருக்கு. இங்கிட்ட வீட்டு பக்கத்துல ஒரு சின்ன வழி போயிருக்கு. அந்த வழியில போய் நேரா போய் அந்த ஃபுட்பாத்ல போயிட்டு லெஃப்ட் எடுக்கோ. சரி ஓகே. ஆமா ஆமா எல்லா இடத்துலையும் செல்லக்கூடாதுன்னு தான் போட்டிருக்கு. சும்மா பார்த்துட்டு வந்து நம்ம குளிக்கவா போறோம்? மூச்சை வருங்க. ஃபால்ஸ் அங்க இருக்க மாதிரி தெரியலையே. தப்பான வழியில் போயிட்டோங்க. இப்படியே தான் ஒருத்தவன்ட்ட கேட்டோம், இப்படியே தான் போச்சு இருக்காங்க. மணியத்தை 11 ஆக போகுது. கிளைமேட்டை பார்த்தீங்களா? இங்கே பாருங்க. வீட்டில் சூப்பராக இருக்குங்க. நல்லா இருக்குங்க. தண்ணி நல்லா வருதான் சொல்றாரு. இன்னும் எவ்வளவு தூரம் தெரியலையே. நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஜாலியாக இருந்திருக்கோம். நான் சோலா வரனால கொஞ்சம் முறைக்குது, அவ்வளோதான். வண்டி ஓட்டுறப்ப தெரில,
தனியாக நடந்து போகிறதுனால கொஞ்சம் போர் அடிக்குது. இப்போ மழை வந்தால் என்ன பண்ணுறது? மழை வரப்பெல்லாம் இல்லை தடை செய்ய போகுதுன்னு போட்டிருக்கு. போடுறாங்க எல்லாரும், ஒன்றும் புரியல. பார்ப்போம். பாருங்க, கொஞ்சம் ஸ்லிப்பான கீழே வந்துடும். பார்த்து தான் வரணும் கிட்டலாம். ஆமாடி, என்னங்க இது இப்படி போயிட்டு இருக்கு ரோடு? சரி பாதை. டீப் ஃபாரஸ்ட்குள்ளே போன மாதிரி இருக்குங்க. தயவு செஞ்சு தனியாக யாரும் வந்துடுவாங்க. அம்மா அப்படி நல்லா இருக்குங்க. தனியாக மட்டும் வந்துடுவாங்க. அம்மா no trans private property, no trans under penalty of law. இது பாருங்களேன் எவ்வளோ ஸ்லோப்பாக இருக்குன்னு. அதுதான் போகணும் என் மாடி. எல்லாரும் அவனை எப்போ சிரிக்கிறேன். என்னன்னா கேமராவில் கையை பிடிச்சி எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக, ஹெல்மெட் போட்டு அப்படி நடந்து வரேன். ஸோ கொஞ்சம் எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. பரவாயில்ல, அவங்க பார்த்துட்டு போட்டோம். நமக்கு வீடியோ தான் முக்கியம். சவுண்டு கேட்குதுங்க, ஃபால்ஸ் சவுண்ட் நல்லா கேட்குது. நல்லா கேட்குதுங்க சவுண்டு. ஆகா ஆகா ஆகா. ஏய் பாருங்க, அம்மா ரொம்ப அழுகுதுங்க. பார்த்து சூதானமாக இருக்கும் பிபிஎஸ் வந்தீங்கன்னா. பரவாயில்ல, இந்த வேற ஒரு கயரை வச்சிருக்காங்க வேற லெவல். ஆமா சூப்பர். ஆமா, இது எப்படி மேலே ஏற போகிறோம் பார்த்துக்கலாம். பிபிஎஃப் இவ்வளோ தோசை பார்த்து வச்சு என்ன இருக்கு இவங்க வேறே அப்படியே சூப்பராக கட்டி வச்சிருக்காங்க. அம்மா அம்மா இந்த மாதிரி டைம்ல இப்படி நம்ம கொஞ்சம் ஆப்போசிட் சைடில் வச்சோம் நினச்சி. என்னங்க இது வேற லெவலில் இருக்குது.
இப்படி போயிடும். ரொம்ப இதாக பிபிஎஃப் வலிக்கி விட்டுருச்சு பிபிஎஃப். இப்போ அந்த பைத்தியக்காரன் சொன்னதை இப்ப எப்படி இருக்க? எங்கடா பண்றீங்க? சீக்கிரம் போகடா. வந்தாச்சுங்க வழியா. நல்ல வேலை. ரொம்ப மோசமான ஃபால்ஸுங்கிற சி ஃபால்ஸ் மோசம் இல்லை, பட் இடம் ரொம்ப மோசமான இடம். சரி பெரிய ஃபால்ஸ் அவ்வளோ தண்ணி வருதுங்க. அந்த அண்ணன் எவ்வளோ நின்றுது பாருங்க, கழுத்துக்கிட்ட வரேன் அவ்வளோ தண்ணி இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஆபத்தான ஃபால்ஸ் இது, சேஃப்டி இல்லை சுத்தமாக. அதனால தான் அங்கே வந்து அப்படி போட்டிருக்காங்க, இது வரக்கூடாதுன்ற மாதிரி. அந்த வேலை இதை வந்தாச்சு, யாரும் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வரப்போ சீக்கிரம் ஓடிடும். நல்லா இருக்காங்க ஃபால்ஸ். கீழே பாருங்க கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் ஆழமாக இருக்கும் போது. சூப்பராக இருக்கு. போலாமா? ஓகே போகலாம். இன்றதுக்கு கால் நினச்சாச்சு, கிளம்ப வண்டி தான். முடியும். பாய் பாய் கட்டினா ஃபால்ஸ். சரி போலாமா? பயந்து போறாங்க. ஐயா முடியல, அம்மாடியா அம்மா. ஐயா முடியலங்க, போய் சாப்பிடணும். சாப்பிட்டாதான் நமக்கு எனர்ஜி வரும். கொஞ்சம் சிரமமாக தாங்க டிடிஎஃப், பார்த்து பொறுமையாக வாங்க டிடிஎஃப். பசங்களோட வந்து நினச்சிக்கோங்க இந்த ஃபால்ஸ் வேற. நான் என்ன ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் வரான் வரையும் செம்ம ஃபன்னாக இருக்கும்.
ஆனால் மறுபடிஞ்சோட இது ரெஸ்ட்ரிக்டடான ஃபால்ஸ். யாராச்சும் வரீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு தெரியும் வழி எப்படி போகணுன்றது. நினச்சிக்கோங்க, வேறு வழியே நாடு காட்டுக்குள்ளே போய் நிற்க வேண்டியதான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. சரிங்களா, மாற்றி இங்கிட்டு போயிட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் கரெக்டாக பார்த்துக்கோ, இது கீழே போகலாம். இப்போ இதுலேயும் பாருங்களேன், 2 ரோடு இருக்கு. அங்கிட்டான்னு இங்கிட்டு தான் போகணும். ரைட் சைடு இப்படி போகக்கூடாது. இப்படியே போய் பார்ப்போமா? இப்படியே வாங்க. ஆமாம், அப்படி தான் போகணும். ஆமாம், கொஞ்சம் தூரம் போகணும். ஆமாம், பாதை கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஓ, இப்படி போசி இருக்காங்களா? சரி, நல்ல வேலை வேகமாக வந்துட்டோம். எங்கேயும் கூட்டம் வருது போல். இப்போ பார்த்துக்கோங்க, நீங்கள் ஃபாரஸ்ட் வரணும்னா 10 மணி 11 மணிக்கு நீங்கள் வர மாதிரி பிளான் போட்டுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? பார்த்தீங்களா, நம்ம வந்ததுக்கும் இங்கே வருங்க இங்கே கொஞ்சம் தண்ணி அடிச்சுருக்காங்க. இப்போ காட்டினி வாட்டர் அவசரம் க்ளோசிங் தாங்க. சின்ன ஓரியமே தரேன். இங்கே வரணும்னா கொஞ்சம் வெள்ளனே வந்து 11 மணிக்குள்ளே இங்கே வர மாதிரி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா நான் ஸ்டார்டிங் வீடியோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம் வந்துட்டு இப்போ எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு நீங்களே பார்க்கலாம். ஸோ நீங்கள் வரணும்னா கொஞ்சம் வெள்ளனே வந்துடுங்க.
ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட வரீங்கன்னா கொஞ்சம் யோசித்து வாங்க. ஏன்னா அது வந்து ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ போயிட்டு கஷ்டப்பட்டு வரக்கூடாது. குழந்தைங்களாம் ரொம்ப ரிஸ்க்கு போகிறது. ஸோ அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் வந்து இது ஒரு ரெஸ்ட்ரிக்டடான ஃபால்ஸு. ஸோ இங்கே வரதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. நீங்கள் வர டைம் கரெக்டாக ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அங்கங்கே போர்டு வச்சுருக்காங்க, குளிக்க தடை செய்யப்பட்டது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. நான் வேணால் கிளிப்ஸ் போட்டு விட்றேன் அதை. ஸோ இங்கே வரதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுட்டு அப்புறம் வாங்க. ஓகே, இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கோத்தகிரி வீடியோ போய் பார்த்துக்கோங்க. அதோட கம்யூனிட்டி தான் இந்த வீடியோ. ஸோ மிச்ச வீடியோ இதுக்கடுத்து நான் நேராக கோத்தகிரி தான் போகிறேன். அந்த வீடியோ வந்து கோத்தகிரி வீடியோவில் இருக்கும், கோத்தகிரி சீரீஸில் இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதை நீங்கள் மறக்காமல் நம்ம பிபிஎஸ் சேனலுக்கு பஞ்சாப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ இதேமாதிரி கண்டென்ட் கண்டினியூஸாக வந்துகிட்டு இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ பாய் பிபிஎஃப். ரோடு வேற லெவலா. இதுக்குத்தான் ஒரு ஆளினால் அழகுராஜா தேவைன்றது. ஒரு சின்ன தப்பாகி போச்சு. மேப்பை நம்பி வந்தாலே தான் தப்பாயிரும், வழி இல்லை. தான் உள்ள இருக்கு பாருங்க மக்களா, தெரியுதுங்களா? அதான் கொள்நாடு கொண்டுதான். சத்தியமாக ரிசர்வ் ஏரியான்னு தெரியாதுங்க எனக்கு. வாருங்க வியூ பாயிண்ட்டு. இப்போ வேற லெவலுங்க. சோனி வீடு பாருங்க, ரொம்ப ஒழுகுது. ஓ